welcome you all for the bilingual e-lecture program sponsored by the Directorate of Technical Education for Diploma students. Our subject is Engineering Mathematics 1. Now we are in the process of learning Unit 4, that is inverse trigonometric ratios and differential calculus 1, inverse trigonometric functions. Suppose we know the lengths of the opposites and the adjacent sides of a triangle. இந்த எதிர்பக்கம் அடிப்பக்கம்லாம் தெரியும்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நம்ம tan theta எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. உதாரணமாக 35/65 அப்படின்னா 35/65 எழுதி கேன்சல் பண்ணி tan theta equal to 35/65 நம்ம எழுதிக்கலாம். Now we need mathematical tools to solve problems like this. Our earlier sine, cosine and tangent cannot tell us this. They take angles and give side ratios. இப்போ சைன் 30 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் நம்ம கொடுத்து மதிப்பு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். பட் வி நீட் ஃபங்க்ஷன்ஸ் தட் டேக் சைடு ரேஷியோஸ் அண்ட் கிவ் ஆங்கிள்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஆங்கிள் நமக்கு ஆன்சராக கிடைக்கணும். முன்னாடி ஆங்கிளை கொஸ்டினில் கொடுத்தோம், சைன் 30 டிகிரி சைன் 45 டிகிரின்னு கொடுத்தோம். இப்போ 30 டிகிரி 45 டிகிரிங்கிறது ஆன்சர் மாதிரி நமக்கு கிடைக்கணும். அந்த சைடு ரேஷியோஸை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஆங்கிள்ஸை அவுட்புட்டாக கொண்டு வரணும். We need inverse trigonometric functions. In general, if you know the trigonometric ratio but not the angle, you can use the corresponding inverse trigonometric function to find the angle. This is expressed mathematically in the statements below. Trigonometric functions, inverse trigonometric functions, sin theta na opposite side by hypotenuse, cos theta na adjacent side by hypotenuse, tan theta na opposite side by adjacent side. இதே இது இங்கே பாருங்கள், இந்த தீட்டாவை எடுத்து இங்கே தீட்டான்னு எழுதிக்கும். இந்த சைனை வந்து இந்த பக்கம் வந்துடுது, ரைட் சைடில் வந்துடுது. சைன் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா என்ன செய்யணும்னா சைன் போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் -1 அப்படின்னு எழுதுன மாதிரி எக்ஸுக்கு பதில் என்ன செய்யணும்னா சைன் போட்டுட்டு பவரில் -1 எழுதணும், ஒயரை தூக்கி எழுதணும். அப்போ சைன் இன்வெர்ஸ்னு போட்டுட்டு சைன் இன்வெர்ஸ்னு போட்டு இந்த ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் இங்கே அப்படியே அடிக்கிறோம். அதே போல் காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ்னால் தீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் இந்த சைடு வந்ததுன்னா காஸ் பவர் -1 எழுதணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, சைன் பவர் -1னா நீங்கள் வந்து 1/sin அப்படின்னு சொல்லி நினச்சிக்கக்கூடாது. 1/sin தீட்டாங்கிறது வேறு, அது கொசிகன் தீட்டா. 1/sin தீட்டா எக்ஸ் பவர் -1 வந்து 1/xன்னு எழுதுவோம். இது ஓகே, இது ரைட்டு. ஆனால் சைன் பவர் -1 1/sin அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன்ஸ், இது சைன் இன்வெர்ஸுங்கிறதே நியூ டெஃபினேஷன். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 1/sin theta trigonometry வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஆர்க் சைன். இந்த மாதிரி நீங்கள் 1/sin பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அதுக்காக தான் இதுக்கு பேர் வந்து ஆர்க் சைன், ஆர்க் கொசைன், ஆர்க் டேஞ்சன்ட்னே சொல்லுவாங்க. இந்த சைன் கூட ஆர்க் சேர்த்துக்கணும், ஆர்க் சைன், ஆர்க் கொசைன். கால்குலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் வந்து ஆர்க் சைன், ஆர்க் கொசைன், ஆர்க் டேஞ்சன்ட்லாம் இருக்கும். Now if y equal to sin x, we say that x is the sin inverse. x, இந்த x வந்து it is the sin inverse of y அப்படின்னு சொல்லுவோம். So we write this mathematically as x equal to sin inverse y. இந்த y equal to sin x வந்து x நமக்கு வேணும்னா, இப்போ y வந்து x-ஐ இன்புட்டாக எடுத்து y ஆன்சரில் கிடைக்குது. இப்போ x நமக்கு ஆன்சரில் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சைன் இந்த பக்கம் போச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ சைன் இன்வெர்ஸ் y. இப்போ பாருங்கள், சைன் 30 டிகிரி எவ்வளவு 1/2வா. அப்போ இந்த 1/2 சைன் இன்வெர்ஸ் 1/2, இந்த 30 டிகிரிஸ் இருக்குல்ல, இந்த 30 டிகிரிஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 30 டிகிரிஸ் இங்கே எழுதியிருக்கேன். இந்த சைன் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன செய்யணும், இன்வெர்ஸ்னு சொல்லணும், சைன் இன்வெர்ஸ் ½. இப்போ சைன் 180 டிகிரி கண்டுபிடிப்போம். சைன் 180 - 30, 180 30 போச்சுன்னா 150. 180ங்கிறது என்ன குவாட்ரண்ட்டு, 90 டிகிரி 180. இப்போ 180 மைனஸ் தீட்டா வந்து இட் கம்ஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர், சைன் வந்து பாசிட்டிவ், அப்போ ப்ளஸில் வரும், ப்ளஸ் சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி எவ்வளவு 1/2, அப்போ ஆன்சர் வந்து 1/2. கேன் வி சே தட் 150 ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ½. இங்கே பாருங்கள், சைன் இன்வெர்ஸ் ½ வந்து 30 டிகிரிஸ்ன்னு சொன்னோம். முன்னாடி இந்த சைடில் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், சைன் இன்வெர்ஸ் ½ வந்து 30 டிகிரிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது பிரகாரம் ஒர்க் பண்ணால் சைன் இன்வெர்ஸ் ½ வந்து 1/150 டிகிரிஸ் வருது. அப்போ எது ரைட்டு, 150 டிகிரிஸ் ரைட்டா 30 டிகிரிஸ் ரைட்டா, அல்லது ரெண்டுமே ரைட்டா அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் வரும், எல்லாமே ரைட்டு தான். இன்ஃபேக்ட் தெர் ஆர் மெனி ஆங்கிள்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை தி ஈக்குவேஷன் sin theta equal to ½ we say that the principal value of theta is
30 degrees. அதில் அந்த தீட்டா நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம்ல இந்த 30 degrees அதான் பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூங்கிறது -180 டிகிரிலேருந்து +180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். இப்போ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் கொடுத்து அதோட பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறது வந்து நீங்கள் sin 60 எவ்வளோ மதிப்பு √3/2 அப்போ 60 degrees தான் ஆன்சர். 60 degrees தான் ஆன்சர். இப்போ பாருங்கள் காசில் வருது. காஸ் 90 டிகிரி எவ்வளவு 0 அப்போ 90 டிகிரி தான் ஆன்சர். அப்புறம் டேனில் -60 இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸு காசு தான் பாசிட்டிவ், டேன் வந்து நெகட்டிவ். அப்போ -tan 60 tan 60 வந்து -√3 அப்போ -√3 இங்கே இருக்கா, இந்த -√3 கண்டுபிடிக்கும்ல. அப்போ ஆன்சர் வந்து -60 degrees. -60 degrees இங்கே இருக்கா, -60 degrees தான் ஆன்சர். அதான் பிரின்சிபல் வேல்யூ. இது இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே -180லேருந்து +180க்குள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள் காட் இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம காட் 0 கண்டுபிடிப்போம். காட் 0னா 1/tan 0, tan 0 0, 1/0னா இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இன்ஃபினிட்டி இருக்கா, அப்போ ஆன்சர் வந்து என்ன, இந்த 0ங்கிறது தான் ஆன்சர், 0 டிகிரி. இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் கொசிகன் -60 டிகிரி நீங்கள் கண்டுபிடிங்க. கொசிகன் மைனஸ்னா மைனஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட், கொசிகன் நெகட்டிவ், மைனஸ் கொசிகன் 60. கொசிகன் 60னா sin 60, 1/sin θ தான் கொசிகன் θ. அப்போ -1/√3/2. அப்போ இந்த 2 மேலே போயிடும். அப்போ -2/√3. இந்த -2/√3 இங்கே இருக்கா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரணும், இந்த -60 டிகிரி தான் வரணும். அப்புறம் இங்கே பாருங்கள் சீக்கன் 180 டிகிரி 120 டிகிரி கண்டுபிடிப்போம். அப்போ சீக்கன் 180 - 60 என்ன குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர். அப்போ அது வந்து நெகட்டிவ், மைனஸ் சீக்கன் 60 -1/cos 60. cos 60னா sin 30 half, ரெண்டு மேலே -2 வரும். அப்போ ஆன்சர் வந்து 120 டிகிரிஸ் வரும். இப்போ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். தீட்டா வந்து தீட்டா ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் sin θ. இந்த மாதிரி sin இன்வெர்ஸ் வந்து சைன் வந்தால் இந்த தீட்டா தான் ஆன்சராக வரும். sin இன்வெர்ஸ் ஆஃப் சைன் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த sin இன்வெர்ஸ் சைன் கேன்சல் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த தீட்டா தான் ஆன்சராக வரும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். இல்லாட்டி x ஈக்குவல் டு sin θ, இந்த உள்ளுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்னு பேர் வச்சுக்கிறோம். அப்போ பை டெஃபினேஷன் வந்து தீட்டா வந்து எவ்வளவு, sin இன்வெர்ஸ் x தானே. அப்போ இது பாருங்க தீட்டா ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ், இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம், இந்த எக்ஸ் தானே sin θ, இந்த போட்டுக்கோம்ல, x ஈக்குவல் டு sin θன்னு போட்டுக்கோமா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் இந்த sin θ தானே போடணும். இந்த x ஈக்குவல் டு sin θ தானேங்க, x ஈக்குவல் டு sin θ, இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே sin θ போடணும். அப்போ sin இன்வெர்ஸ் sin θன்னு வந்துடுதா, தட் இஸ் θ. இங்கே இருக்குல்ல θ. அப்போ sin இன்வெர்ஸ் sin θங்கிறது θ. இப்போ அதே போல் காஸ் இன்வெர்ஸ் வந்து காஸ் வந்தால் இந்த θ தான் ஆன்சர் வரும். காட் இன்வெர்ஸ் வந்து காட் வந்தால் θ தான் ஆன்சர் வரும். சீக்கன் இன்வெர்ஸ் வந்து சீக்கன் வந்தால், டேன் இன்வெர்ஸ் வந்து டேன் வந்தால், கொசிக்கன் இன்வெர்ஸ் கொசிக்கன் வந்தால் இந்த ஆன்சர் வரும். அடுத்த ப்ராப்பர்ட்டி sin இன்வெர்ஸ் 1/xனா கொசிக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ். இங்கே சைன் இருக்குது, இங்கே கொசிக்கன் இருக்குது, மாறி இருக்குது. இங்கே 1/xன்னு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. சைனுக்கு வந்து கொசிக்கன் தானே வரும், உங்களுக்கு தெரியும்ல, சைன் வந்தால் கொசிக்கன் வரும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ sin இன்வெர்ஸ் 1/x இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை வந்து ஒய்ன்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். அப்போ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் டெஃபினேஷன் பிரகாரம் 1/xங்கிறது என்னது, சைன் இன்வெர்ஸுங்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும், sin ஒய்ன்னு ஆயிடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 1/கொசிக்கன் ஒய்னா sin ஒய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ x ஈக்குவல் டு கொசிக்கன் ஒய்யா, இந்த பாருங்கள் இந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் இங்கே போச்சுன்னா சைன் இங்கே வந்துடும். அப்போ 1/sin ஒய்ங்கிறது கொசிக்கன் ஒய் தானே. அப்போ x ஈக்குவல் டு கொசிக்கன் ஒய், அல்லது y ஈக்குவல் டு இந்த ஒய் வேணும்னா இந்த கொசிக்கன் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், கொசிக்கன் இன்வெர்ஸ்னு ஆகிடுமா. போச்சுன்னா கொசிக்கன் இன்வெர்ஸ்னு ஆகிடும். இந்த ஒய் வந்து கொசிக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகிடும். அப்போ sin இன்வெர்ஸ் 1/x தான் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், ஒய்ன்னு பேர் வச்சுருக்கோம்.
இப்போ ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்துருச்சா சைன் இன்வர்ஸ் 1/x வந்து கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ்னு. அதே போல் அதர் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க. நான் ஒன்று மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். மிச்சம் தான் காஸ் இன்வர்ஸ் வந்தால் இங்கே சீக்கன் இன்வர்ஸ் வரும். 1/x வந்து எக்ஸ்னு மாறிடும். காட்டுக்கு டேன் வரும், சீக்கனுக்கு காஸ் வரும், டேனுக்கு காட் வரும், கொசிக்கனுக்கு சைன் வரும். இதெல்லாம் எப்படிங்கிறத நான் இப்போ செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சிட வேண்டியதான். அடுத்த ப்ராப்பர்ட்டி சைன் இன்வர்ஸ் -x = மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ டெஃபினேஷன் பிரகாரம் -xங்கிறது சைன் ஒய்ன்னு ஆயிரும். இப்போ சைன் ஆஃப் -θ எவ்வளவு? சைன் ஆஃப் -θங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ், அப்போ மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ் தானே. ஆல் சில்வர் டீ கப்ஸ் இதுதான் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் தான் பாசிட்டிவ், சைன் வந்து நெகட்டிவ். அப்போ இங்கே இதில் வந்து மைனஸ் சைன் ஒய்னு வரும். அதனால தான் மைனஸ் வெளியில் வந்துடும், மைனஸ் சைன் ஒய்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ்க்கு மைனஸ் எழுதியிருக்கோம். மைனஸ் ஆஃப் -x = எக்ஸ். இந்த மைனஸ் வந்து இங்கே மைனஸ்னு இருக்குது. நல்லா சொல்கிறேன், இந்த மைனஸ் வந்து இங்கே மைனஸ்னு இருக்குது. சைன் ஒய்க்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்? இந்த சைன் ஒய்க்கு பதிலாக -x போடணுமா? அப்போ -x. அப்போ மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? +x கிடைக்கும். அப்போ -y = சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த இருக்குல்ல -y, இந்த சைன் -y வந்து எக்ஸ்னு வருது. அப்போ -y வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு வருமா? அதுதான் இங்கே எழுதிக்கும். -y = சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ ஒய் வேணும்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டுக்கணுமா? y = மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ சைன் இன்வர்ஸ் -xங்கிறது ஒய்ங்கிறது மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ இந்த ரிசல்ட் கிடச்சிருச்சா? அதே போல் காஸ் இன்வர்ஸ் -x வந்து 180 டிகிரி, பைனா 180 டிகிரி. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் -x ஒய்னு முதல்ல வச்சுருக்கேன். அப்போ -xங்கிறது இன்வர்ஸ் டெஃபினேஷன் பிரகாரம் காசு இங்கே போயிடும், -x = காஸ் ஒய். அது எக்ஸ் வேணும்னா இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் போயிடும், மைனஸ் காஸ் ஒய். இப்போ காஸ் 180 -y கண்டுபிடிச்சோம்னா இது வந்து என்ன குவாட்ரண்ட்டு? -180 செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர். அப்போ காசு வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால மைனஸ் காஸ் ஒய் கிடைக்கும். பட் மைனஸ் காஸ் ஒய்ங்கிற ஒரு வேல்யூ என்ன? மைனஸ் காஸ் ஒய் வந்து இட் இஸ் எக்ஸ். ஸோ அப்போ மைனஸ் காஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் எழுதிதான். அப்போ காஸ் 180 -y வந்து எக்ஸு. அப்போ 180 -y வந்து காசு இந்த பக்கம் வந்ததுன்னா காசு இன்வர்ஸ் எக்ஸ்னு ஆயிடும். அப்போ y = இந்த -y இந்த பக்கம் போச்சுன்னா +y ஆயிடும். மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா இங்கே +y ஆயிடும். இது வந்து ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் வந்து 180 மைனஸ் இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ்னு ஆயிடும். அப்போ 180 - காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு ஆயிடும். இப்போ இடது பக்கம் வலது பக்கத்துக்கு சமம்னா வலது பக்கம் இடது பக்கத்துக்கு சமம். அதனால் ஒய்யை இங்கே எழுதிட்டு 180 - காஸ் இன்வர்ஸ் எக்ஸை இந்த பக்கம் எழுதிக்கலாம். 180 தான் பை. அப்போ காஸ் இன்வர்ஸ் இதுங்கிறது ஒய்ங்கிறது இங்கே சொல்லியிருக்கோம். காஸ் இன்வர்ஸ் -xங்கிறது ஒய்ங்கிறத பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ காஸ் இன்வர்ஸ்க்கு வந்து பை மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். பாருங்கள், சைன் இன்வர்ஸில் பை மைனஸ்னு வரல, ஆனால் காஸ் இன்வர்ஸில் பை மைனஸ்னு வந்திருக்கு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதர் ரிசல்ட்ஸ் அதே போல் டேன் இன்வர்ஸில் அப்படியே வரும், கொசிக்கன் இன்வர்ஸில் அப்படியே வரும், காட் இன்வர்ஸில் அப்படியே வரும். சீக்கனுக்கு காசுக்கும் சைனுக்கும் தான், காசுக்கும் சீக்கனுக்கும் தான் இங்கே பை மைனஸ் அப்படின்னு வரும். காசுக்கும் சீக்கனுக்கும் பை மைனஸ்னு வரும். ஏன்னா அது சீக்கன் 180 - θ, காசு 180 - θ தான் போட்டு பாருங்கள். இந்த மைனஸ் காஸ் θ மைனஸ் சீக்கன் θன்னு வரும். அதனால் அப்படி வரும். அடுத்த ப்ராப்பர்ட்டி சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் = π/2. அதாவது 180/2. சைன் இன்வர்ஸ் எக்ஸை ஒய்னு வச்சுக்கிறோம். அப்போ டெஃபினேஷன் பிரகாரம் எக்ஸ் வந்து சைன் ஒய். சைன் ஒய்ங்கிறத காஸ் 180 - ஒய்னு எழுதலாமா? காஸ் 180 - ஒய்ங்கிறது என்ன குவாட்ரண்ட்? 90 - θங்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் பாசிட்டிவ். சைன் வந்து 90 இருந்தால் காசு வந்து சைனாக மாறும். இந்த காசு வந்து 90 இங்கே இருக்கிற பொழுது காசு வந்து சைனாக மாறும். அப்போ சைன் -yங்கிறது காஸ் 90 - y. அப்போ x = காஸ் 190 - y. அப்போ 90 - y = காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்.
அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பேர் இங்கே ஒய் எழுதணும், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பேர் இந்த 90 மைனஸ் ஒய் எழுதிக்கிறோம். இந்த ஒய் கேன்சல் ஆகிடுது, 90 டிகிரி கிடைக்கிது, அதான் π/2. அதே போல் அதர் ரிசல்ட் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் π/2, tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. இதெல்லாம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்குங்க. எப்படி ப்ரூஃப் பண்ணணுமோ அதே போல் தான். அடுத்து tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் tan ஒய். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸுக்கு பதிலாக tan ஏன்னு போடுறோம், இந்த ஒய்க்கு பதிலாக tan பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது பாருங்க, இந்த tan இன்வர்ஸ் இங்கே tan இன்வர்ஸ்னு அப்படியே எழுதியிருக்கேன். இன்வர்ஸ்னு நான் சொல்கிறது பவரில் -1 போட்டால் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், tan இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். டேனில் பவர் -1 எழுதுவேன். அப்போ tan இன்வர்ஸ் அப்படியே எழுதியாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக tan ஏன்னு எழுதணும். ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ் போடுறேன், ஒய்க்கு பதிலாக tan பின்னு எழுதிக்கிறோம். அப்புறம் கீழே இந்த 1க்கு பதிலாக 1, மைனஸ்க்கு பதிலாக மைனஸ், எக்ஸுக்கு பதிலாக tan ஏ, ஒய்க்கு பதிலாக tan பி. எக்ஸுக்கு tan ஏ, ஒய்க்கு tan பின்னு போடுவோம். அப்போ இந்த tan இன்வர்ஸ்னு கிடைக்கும். இப்போ tan ஏ ப்ளஸ் tan பி பை 1 மைனஸ் tan ஏ tan பி. அப்படின்னா tan ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா படிச்சிருக்கோமா? tan ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா tan ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன? tan ஏ ப்ளஸ் tan பி பை 1 மைனஸ் tan ஏ tan பி தானே. அப்போ tan ஏ ப்ளஸ் tan பி ப்ளஸ் tan ஏ tan பி இதுக்கு பதிலாக இது எழுதலாமா? tan ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாமா? அப்போ tan இன்வர்ஸ் tan வந்தால் கேன்சல் ஆகிடும், ரெண்டும் கேன்சல் ஆகி ஏ ப்ளஸ் பி தான் வரும்னு ஒரு ப்ராப்பர்ட்டி முன்னாடி படித்தோம். அப்போ ஏ ப்ளஸ் பி. ஏங்கிறது என்னென்னா இன்வர்ஸ் டெஃபினேஷன் பிரகாரம் ஏ வேணும்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதணும், பி வேணும்னா tan இன்வர்ஸ் ஒய்னு எழுதணும். அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய், அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்க. அப்போ எக்ஸ் tan ஏ ஒய் tan பின்னு எப்படி போடுறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த டீட்டாவை போட்டுருங்க, அந்த tan வச்சு tan ஏன்னு. இந்த ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஞாபகம் வச்சு அப்படியே போட்டுருங்க. அதர் ரிசல்ட்ஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு வரும், அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின், sin இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் sin இன்வர்ஸ் ஒய் வந்து sin இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் வருது ப்ளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் வருது. ரைட் சைடு எடுத்துங்க, sin இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு sin ஏ, ஒய் ஈக்குவல் டு sin பின்னு போடுவோம். இது பாருங்கள், sin இன்வர்ஸை அப்படியே sin இன்வர்ஸ்னு எழுதியாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னா sin ஏ போடணும், ஒய்க்கு பதிலாக sin பி. அப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக sin ஸ்கொயர் பி. அதே போல் இந்த ஒய்க்கு பதிலாக sin பி, எக்ஸுக்கு பதிலாக sin ஏ, எக்ஸுக்கு பதிலாக sin ஏ, ஒய்க்கு பதிலாக sin பின்னு போடணும். இந்த பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்குல்ல, இது பக்கத்தில் சைன் இருக்கிறதுனால sin ஏ, இந்த ஒய்க்கு பக்கத்தில் சைன் இருக்கிறதுனால sin பி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் sin ஏ, ஒய் sin பின்னு போட்டால் இந்த sin இன்வர்ஸுக்கு sin இன்வர்ஸு, இந்த எக்ஸுக்கு பதிலாக sin ஏ, இது 1 மைனஸ் sin ஸ்கொயர் பி, இது sin பி, இது 1 மைனஸ் sin ஸ்கொயர் பி. இது sin இன்வர்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம், sin ஏ அப்படியே எழுதிக்கிறோம். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்னது? ஒன் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே. அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் இந்த இடத்துல தீட்டாக்கு பதில் இங்கே என்ன வருது? பி வருது. அப்போ இங்கே பி, இப்போ காஸ் ஸ்கொயர் பி, ரூட் அப்படியே ரூட்னே போட்டுக்கணும். அதே போல் இங்கே தீட்டாக்கு பதில் ஏ வருது, காஸ் ஸ்கொயர் ஏ, ரூட் காஸ் ஸ்கொயர் ஏ. ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், காஸ் ஏ கிடைக்கும். இங்கேயும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், காஸ் பி கிடைக்கும். sin ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ sin பி, இது ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாம், பெருக்கல் தானே. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், sin தீட்டா காஸ் தீட்டா நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பர் பெருக்கிற பொழுது அதை மாற்றி எழுதியும் பெருக்கலாம், ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ sin ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ sin பினா sin ஏ ப்ளஸ் பி. sin இன்வர்ஸ் sin வந்தால் ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இந்த ஏ ப்ளஸ் பி தான் கிடைக்கும். ஏ எவ்வளவு? இந்த ஏ வேணும்னா சைனை தூக்கி இந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் போடணும்னா sin இன்வர்ஸ்னு ஆயிடும். இந்த சைனை இந்த பக்கம் போடணும்னா sin இன்வர்ஸ் ஒய்னு ஆயிடும். அப்போ பிக்கு பதிலாக sin இன்வர்ஸ் ஒய், ஏக்கு பதிலாக sin இன்வர்ஸ் எக்ஸ். அடுத்த ரிசல்ட்டு sin இன்வர்ஸ் 2x இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 sin இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ sin இன்வர்ஸ் 2x லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும், எக்ஸுக்கு பதிலாக sin ஏன்னு போடுறோம். இந்த sin இன்வர்ஸ் அப்படியே இருக்குது, ரெண்டுன்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக sin ஏ இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக sin ஏன்னா இந்த ஸ்கொயருக்கு பதிலாக ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரூட்டும் காசும் போயிடும், ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும். அப்போ காசே 2 sin ஏ காசே ஃபார்முலா இருக்குல்ல, sin 2ஏன்னு, 2 sin ஏ காசே sin 2a ஈக்குவல் டு 2 sin ஏ காசே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே எழுதுங்க sin 2a. sin இன்வர்ஸ் sin வச்சுன்னா 2aன்னு கிடைக்கும். இப்போ ஏ வேணும்னா என்ன செய்யணும்? இந்த சைனை தூக்கி இந்த பக்கம் போடணும். இந்த சைன் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஏ ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் எக்ஸ்னு ஆகுமா?
அப்போ 2aங்கிறது என்ன ஆயிடும் 2 இன்ட்டு ஏங்கிறது 2 இன்ட்டு ஏங்கிறது அளவு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்போ 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அதான் ரைட் சைடில் இருக்குது காஸ் இன்வர்ஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 காஸ் இன்வர்ஸ் இப்போ ரைட் சைடு எடுத்துக்கங்க இந்த எக்ஸுக்கு பதிலாக காஸ்ட்னு போடுங்க அப்போ 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அதுக்கு ஃபார்முலா காஸ் 2a காஸ் இன்வர்ஸ் காஸ்ட்னா கேன்சல் ஆகி 2aன்னு கிடைக்கும் பட் ஏ அளவு இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் தானே ஏங்கிறது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்போ 2 காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அடுத்து காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 5/3 இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் இன்வர்ஸ் 5/3 இருக்குல்ல அதுக்கு சும்மா ஏன்னு சொல்லி ஒரு ஆங்கிள் தானே வரும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்னா ஒரு மதிப்பு கொடுத்தோம்னா ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனே அந்த ஆங்கிளை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம் அப்போ டெஃபினேஷன் பிரகாரம் 5/13ங்கிறது இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் சைன் ஏன்னு ஆகும் இப்போ சைன் ஏ வந்து 5/13 இப்போ காஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா ரூட் காஸ் ஸ்கொயர் தீட்டானா காஸ் கிடச்சிடும் அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்போ 1 மைனஸ் இந்த 5/13 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் சைன் ஏக்கு பதிலாக 5/13 இப்போ 5 × 5 25 13 × 13 29 இங்கே மொத்தமாக 169 மைனஸ் 25/169 இதை கழிச்சோம்னா 144/169 ரூட் அப்படியே போட்டுக்கணும் 12 144 13 179 அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு காசே வந்து 12/13 கிடச்சிருக்கு இப்போ இந்த காசுக்கு வந்து காசுன்னு எழுதியிருக்கோம் சைன் இன்வர்ஸ் 12/5/13 இருக்குல்ல 12/13 ஈக்குவல் டு காஸ் ஏ அப்போ காஸ் ஏங்கிறது தானே இந்த இது இந்த சைன் இன்வர்ஸ் இதுங்கிறது தான் ஏ தானே ஏ இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் இந்த ஏ இருக்குல்ல இந்த ஏக்கு பதிலாக இந்த சைன் இன்வர்ஸுங்கிறத சைன் இன்வர்ஸ் 5/13ங்கிறத போட்டணும் போட்டாச்சுன்னா அப்போ 12/13 வந்து அப்போ ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு ப்ரூவ் தட் சைன் இன்வர்ஸ் 2x பை இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு tan a அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க எக்ஸ் tan aன்னு போடுங்க அப்போ 2 tan a / 1 + tan ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும் இந்த சைனை வந்து டேனில் மாற்றி எழுதுறதுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் sin 2a = 2t/1 + t ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கோம் 2t/1 + t ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்போ இதுக்கு வந்து sin 2a நினைக்கலாம் சைன் இன்வர்ஸ் சைன் வந்தால் 2a ஆயிடும் அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன போடுறோம் tan இன்வர்ஸ் எக்ஸ் போடலாமா இந்த ஏ என்ன tan இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இன்வர்ஸ்னு ஆகும்ல இப்போ 2 tan இன்வர்ஸ் எக்ஸ்னு கிடச்சிடும் அதே போல் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க எக்ஸுக்கு பதிலாக tan a போடுங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணுங்கிறத அந்த ரைட் சைடில் கொஞ்சம் ஓரக்கண்ணால் பாருங்கள் ரைட் சைடில் என்ன இருக்கோ அந்த டீட்டாவை போடணும் அப்போ tan ஸ்கொயர் ஏ இப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் a / 1 + tan ஸ்கொயர் இதுக்கு காஸ் இன்வர்ஸ் வந்தால் காசுன்னு எழுதிங்க காஸ் 2a ஃபார்முலா இங்கே ஆங்கிள் வந்து 2aன்னு வரும் இப்போ காஸ் இன்வர்ஸ் காசு கேன்சல் ஆகிடும் 2aன்னு வரும் இப்போ 2aக்கு பதிலாக என்ன செய்யணும் ஏ வேணும்னா இங்கே போச்சுன்னா tan இன்வர்ஸ்னு ஆகிடும் அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் இப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு வந்து ஓரக்கண்ணால் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ரைட் சைடில் என்ன இருக்கோ அதை தான் பார்க்கணும் ரைட் சைடில் என்ன இருக்குது tan இருக்குது அப்போ இங்கே tan போடணும் இங்கே tan சொல்லி போடணும் அப்போ x = tan a அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக tan a போடணும் இந்த எக்ஸுக்கும் tan a போடணும் அப்போ tan ஸ்கொயர் ஏன்னு கிடைச்சிடும் அப்போ இந்த ஃபார்முலா வந்து இதுக்குள்ள ஃபார்முலா வந்து tan 2a அப்போ tan இன்வர்ஸ் tanனா 2aன்னு கிடைக்கும் அப்போ a வேணும்னா என்ன செய்யணும் இந்த tan இந்த பக்கம் போச்சுன்னா a கிடச்சிடும் இந்த a கிடச்சிடும்ல a = tan இன்வர்ஸ் எக்ஸ் அடுத்த ப்ராப்ளம் 2 tan இன்வர்ஸ் 1/3 = tan இன்வர்ஸ் 3/4 இப்போ tan a = இந்த 1/3 இருக்குது பார்த்தீங்களா tan a வந்து 1/3ன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ a வந்து tan இன்வர்ஸ் 1/3 தானே இந்த tan இன்வர்ஸ்னு வந்தால் ஆன்சர் வந்து ஆங்கிளாக வரணும் அப்போ இங்கே a வரணும் இப்போ tan 2a நம்ம கண்டுபிடிப்போம் 2 tan a / 1 + 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம்னா 2க்கு 2 tan aக்கு பதில் இந்த 1/3ங்கிற மதிப்பு அந்த மதிப்பு பிரதியிடும் போது ப்ராக்கெட் போட்டுக்கணும் 1 மைனஸ் அந்த tan a மதிப்பு பிரதியிடும் போது ப்ராக்கெட்டில் 1/3 போட்டு ஸ்கொயர் போடணும் இங்கே 2ஐயும் 1ஐயும் பிரிக்கினா 2/3ன்னு கிடைக்கும் இங்கே 1 மைனஸ் போட்டு 1 × 1 1 3 × 3 9 அதுதான் 1/9ன்னு கிடச்சிருவோம் இந்த 2/3 எழுதியிருக்கேன் 1 மைனஸ் 1/9ங்கிறது 9 போட்டு இங்கே பண்ணிடுங்க 9 - 1 அப்போ 8/9 வரும் 8/9 தலைகீழ எழுதணும்னா ஏன்னா வகுக்கிற போது தலைகீழ எழுதணும்ல தலைகீழ எழுதணும் 9/8 வரும்
இந்த 2க்கும் 8க்கும் அடித்தா இங்கே கீழே 4 கிடைக்கும். இந்த 3க்கும் இந்த 9க்கு அடித்தா மேலே 3 கிடைக்கும். அப்போ 3/4 வரும். அப்போ நம்ம என்ன லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் tan 2a இருக்குது. அந்த tan 2a தான் 3/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2aங்கிறது tan inverse 3/4. இந்த இருக்கிற tan inverse 3/4 அது வந்து 2a. அப்போ 2க்கு 2 எழுதிட்டோம். ஏக்கு பதிலாக என்ன செய்யணும் பாருங்கள். ஏக்கு பதிலாக tan inverse 1/3. அப்போ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் தெரியுதா? அவ்வளோதான். அடுத்து x = இந்த ஓரக்கண்ணால் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். ரைட் சைடில் பாருங்கள். இந்த எக்ஸுக்கு இந்த tan தான் போடணும். அப்போ tan a போடணும். அப்போ இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக tan aன்னு போடுங்க. இந்த எக்ஸுக்கும் tan aன்னு போடணும். இந்த எக்ஸுக்கும் tan aன்னு போடணும். போட்டு இங்கே எழுதி காமிச்சிருக்கோம். ஃபார்முலா வந்து tan 3a ஃபார்முலா. இது ஃபார்முலா ஞாபகம் வைக்கணும். நீங்கள் இது ஆரோ போட்டு காமிச்சிருக்கிறது ஃபார்முலா. tan inverse tan கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி 3a கிடைக்கும். a வேணும்னா மறுபடியும் இங்கே வரணும். இந்த a வேணும்னா டெஃபினேஷன் பிரகாரம் tan inverse வந்துடும். அப்போ 3 tan inverse ஆகிடுது. அடுத்த கொஸ்டின் tan inverse x + tan inverse y + tan inverse z = இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. tan a + b ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இந்த tan a வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். tan b ஒய்னு வச்சுக்கிறோம். இந்த எழுதிக்க பாருங்கள். x = tan a, y = tan b. அப்போ x + y/1 - xy கிடைக்கும். இப்போ tan of a + b + c ஃபார்முலா போட்டோம்னா a + b ஒரு சிங்கிள் ஆங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. tan d டிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ tan d + tan c/1 - tan d tan c டிக்கு பதில் இப்போ a + b எழுதிடும். இப்போ tan a + b + tan c/1 - tan a + b. இப்போ z வந்து tan c அப்படின்னு வச்சுக்கிறோம். x tan a, y tan bன்னு வச்ச மாதிரி z tan cன்னு வச்சு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ tan a + bக்கு பதிலாக இந்த இதை எழுதணும். x + y/1 - xy எழுதணும். tan cக்கு பதிலாக z எழுதிக்கணும். எழுதிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ எல்சிஎம் எடுக்கிற பொழுது x + y + z × 1 - xy இங்கே மேலே சொல்கிறேன் /1 - xy அதுதான் இங்கே எழுதிக்கும். அதே போல் கீழே 1 - xy - x + y × z. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு அல்ஜிப்ரா ஒர்க் தான். இந்த இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறது, இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் கேன்சல் பண்ணுறோம். பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த இதில் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக ஆங்கிளை இன்புட்டாக கொடுத்து sin 30 டிகிரிஸ்னால் ஆஃப் அப்படிங்கிறத மதிப்பை வந்து ஆன்சராக கண்டுபிடிப்போம். ஆனால் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் வேல்யூஸை கொடுத்து ஆங்கிள்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் x⁻−1 1/xன்னு எழுதுகிற மாதிரி sin இன்வெர்ஸ் ஒரு மதிப்பு இருக்கும். sin இன்வெர்ஸ் 1 அப்படின்னா அதை 1/sin1 எழுதக்கூடாது. x⁻−1 1/xன்னு எழுதலாம். ஆனால் sin இன்வெர்ஸை வந்து 1/sin எழுதக்கூடாது. ஏன்னா 1/sin θங்கிறது கொசிகன் θன்னு வரும். அதுக்காக தான் இதில் sin இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ்லாம் பேர் கொடுக்குற பொழுதே ஆர்க் சைன் ஆர்க் கொசைன் அப்படின்ற மாதிரி பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.